வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் மந்த்துக்கான பிளான் தான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வீக்லி பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் டே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 மண்டே சாலிட்டரி ரீப்பர் த ஏஜ் ஆஃப் சார்ஜர் வந்து ஆல்ரெடி யூனிட் 1ல் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அதை வந்து டே 1 டாப்பிக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். டே 2 டியூஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன். குப்லா கான், பிரேவ் நியூ வேர்ல்ட் அண்ட் விமன்ஸ் ரைட்டிங்கில் யூனிட் 10ல் இருக்கக்கூடிய ஆங்க்லா விமன், இந்த மூணையும் டே 2க்கான ஷெடியூலாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டே வெனஸ்டே ஊட்டு நைட்டின் கேர்ள், வெயிட்டிங் ஃபார் கோடாட் அண்ட் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் யூனிட் 1ல் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு 2 டாபிக்ஸ் சொன்னிருந்தேன் இல்லையா. ஸோ அதுவும் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். தென் டே 4 தேர்ஸ்டே 3 டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசிமாண்டியாஸ், மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ், த தேர்ட் ஒன் ஸ்பூன் ஃபீடிங். ஸோ இந்த 3 டாப்பிக்கையும் டே 4க்கான ஷெடியூலாக சூஸ் பண்ணியிருக்கேன். டே 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை லாஸ்ட் டச்சஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பிளாட்டோஸ் அண்ட் அரிஸ்டாட்டல், அந்த 2 ஆத்தர்ஸோட லிட்டரரி கிரிட்டிசிசம், அதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம், இந்த 2 ஆத்தர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் Day 6 Saturday, God's grandeur of King's treasuries, vindications of rights of women with strictures on political and moral subjects. So in the 3 topics, the vindications of rights of women வந்து யூனிட் 10ல் கவர் ஆகக்கூடியது, விமன்ஸ் ரைட்டிங்கில் கவர் ஆகக்கூடியது. தென் டே 7 சண்டே ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோடய பிளான். அதாவது டே 1லேருந்து டே 6 வரைக்கும் என்ன படித்தோமோ அதை அப்படியே ஃபுல் ரிவிஷன்ஸ் பண்ணிடணும். என்னென்னலாம் நோட்ஸ் எடுத்து படிச்சினோ அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா எத்தனை தடவை நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட மைண்டில் வந்து எக்ஸாம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் ஆகும். ஸோ முடிஞ்ச வரை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 3 டைம்ஸ் ஆர் மேக்ஸிமம் 5 டைம்ஸ் ஆஃப் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 or 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு நிறைய போட்டு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆகும். எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய பிடிபிஆர்டியில் நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் நவம்பர் மந்த்துக்கான பிளான். இது ஸ்டடி பிளான், இதுதான் டே வைஸ் பிளானும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த பிளான் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.